காங்கிரஸ் கட்சியின் நீண்டகால விசுவாசி, சோனியா காந்தியால் பொறுப்பு வழங்கப்பட்ட பெண் பிரபலம், கன்னியாகுமரியின் காங்கிரஸ் முகம் என 37 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் சுற்றி சுழன்ற விளவங்கோடு எம்எல்ஏ தற்போது பாஜகவில் ஐக்கியமாகி உள்ளார். யார் அவர்? கட்சி மேடைகளில் பாஜகவை பந்தாடிய அவரை அதே கட்சியிடம் அடைக்கலம் தேட வைத்தது எது? கன்னியாகுமரி மாவட்டத்தில் மயிலாடியில் 1969 ஆண்டு அக்டோபர் 13 பிறந்தவர் விஜயதரணி. அவரது பெற்றோர்கள் பத்மநாபன், பகவதி 2 பேருமே மருத்துவர்கள். தன்னுடைய 9வது வயதிலேயே தந்தையை இழந்த விஜயதரணி தாயின் கண்காணிப்பில் தான் வளர்ந்து வந்தார். தாத்தா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சுதந்திர போராட்ட தியாகி, அம்மா பகவதியோ தமிழ்நாடு மகளிர் காங்கிரசின் தலைவர். இதனால் சிறு வயதிலேயே காங்கிரஸ் சித்தாந்தங்கள் விஜயதரணியின் மனதில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கின. காங்கிரஸ் சித்தாந்தங்களின் தாக்கத்தினால் விஜயதரணியின் அரசியல் பயணமும் சிறு வயதிலேயே தொடங்கிவிட்டது. அதன் நீட்சியாகவே 1987 ஆண்டு சென்னை சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது மாணவர் காங்கிரஸில் இணைந்தார் விஜயதரணி. தனது 25 வயது வரை இளைஞர் காங்கிரஸில் தீவிரமாக பணியாற்றிய அவர் அதன் பின்னரே பிரதான காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து செயல்பட தொடங்கினார். சட்டம் பயின்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரத்திடம் ஜூனியராக பணியாற்றி வந்த விஜயதரணி பின்னர் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் பல வழக்குகளில் வாதாடியிருக்கிறார். 1999 ஆண்டு சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டார் விஜயதரணி. தேசிய அளவிலும் அவருக்கு பல பொறுப்புகள் வழங்கப்பட்டன. கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் காங்கிரசுக்காக களப்பணியாற்றிய விஜயதரணி 2011 ஆண்டு முதலாக தேர்தல் அரசியலில் களமிறங்கினார். மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு எம்பியாக நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருந்தது. ஆனால் வாய்ப்பு வந்ததோ சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட. இருந்த போதிலும் இந்த வாய்ப்பை இழந்துவிடக் கூடாது என்று 2011 ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்டார். தமிழக கேரள எல்லையில் அமைந்திருக்கும் விளவங்கோடு கம்யூனிஸ்ட் கட்சியின் கோட்டை, மாநில கட்சிகளுக்கு எட்டா கனி. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் சார்பாக களமிறங்கினார் விஜயதரணி. காங்கிரஸ் மேலிடத்தில் தனக்கு உள்ள செல்வாக்கை சுட்டிக்காட்டி என்னை ஜெயிக்க வைத்தால் உங்களுக்கு மத்திய அரசின் சலுகைகள் நிச்சயம் என பிரச்சாரம் செய்தார். கிறிஸ்தவர்களை அதிகம் கொண்ட தொகுதி என்பதால் தனது பெயரோடு கணவர் பெயரையும் சேர்த்து விஜயதரணி கென்னடியாக அவதாரம் எடுத்தார். அவரின் அரசியல் தந்திரங்கள் அவரை அசெம்பிளிக்கும் அனுப்பியது. ஆம், 63 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற இந்த நேரத்தில் கூட விளவங்கோடு தொகுதியிலும் வெற்றி பெற்றார் விஜயதரணி. அதிலும் 15 ஆண்டுகளாக தொடர்ந்த கம்யூனிஸ்டுகளின் ஆதிக்கத்தை முடித்து 24,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று தன் மௌசை காட்டினார் விஜயதரணி. தொடர்ந்து 2015 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டார் விஜயதரணி. இந்த நேரத்தில் தமிழக காங்கிரஸில் உட்கட்சி பூசல் உச்சத்தில் இருந்தது. அப்போதைய காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் மற்றும் விஜயதரணிக்கு இடையிலான மோதலும் முற்றியது. இளங்கோவன் தன்னை தரக்குறைவாக வார்த்தைகளால் பேசினார் என்று போலீசிடம் புகார் கொடுத்தது விஜயதரணி தரப்பு. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இளங்கோவனும் விஜயதரணி மீது புகார் கொடுத்தார். பின்னர் தேசிய தலைமையின் தலையீட்டால் இருவருமே புகார்களை வாபஸ் வாங்கினர். ஆனால் விஜயதரணியை தமிழ்நாடு மகளிர் அணி தலைவர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கியது காங்கிரஸ் மேலிடம். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியை போல் தமிழ்நாட்டில் நான் பணியாற்றி வந்தேன். இளங்கோவன் தந்த அழுத்தத்தாலேயே என்னை பதவியிலிருந்து நீக்கி இருக்கின்றனர். இது எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் விஜயதரணி. இது ஒரு பக்கம் இருக்க, திமுகவில் இருந்து காங்கிரசுக்கு வந்த நடிகை குஷ்புவிற்கும் விஜயதரணிக்கும் இடையிலும் மோதல் வலுத்தது. கட்சியில் சேர்ந்தவுடனே குஷ்புவிற்கு அகில இந்திய செய்தி தொடர்பாளர் பதவியை வழங்கியதை கடுமையாக விமர்சித்த விஜயதரணி கட்சி கூட்டங்களுக்கு குஷ்புவை அழைக்காமல் தவிர்த்தார். இப்படி தொடர்ந்து உட்கட்சி பூசல்களால் அதிருப்தியில் இருந்த விஜயதரணியை கூல் செய்வதற்காக 2016 மார்ச் மாதத்தில் அவருக்கு அகில இந்திய மகளிர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. அதே நேரம் 2016 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலும் வரவே மீண்டும் விஜயதரணிக்கு போட்டியிட வாய்ப்பும் வழங்கக்கூடாது என்று சொந்த கட்சியினரே போர்க்கொடி தூக்கினர். எதிர்ப்புகளை தாண்டி மீண்டும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் விஜயதரணி. அந்த நேரத்தில் அதிமுக ஆட்சியை பிடித்திருந்தாலும் விளவங்கோடு தொகுதியில் டெபாசிட் கூட பெற முடியாத அளவுக்கு விஜயதரணியின் வெற்றி இருந்தது. இதனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கொறடா பொறுப்பு விஜயதரணிக்கு வழங்கப்பட்டது. அந்த சமயத்தில் காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாடு சட்டசபைக்கு சென்ற ஒரே பெண் எம்எல்ஏ விஜயதரணி மட்டும்தான். பின்னர் 2018 நடந்த சம்பவம் ஒன்று விஜயதரணியை மீண்டும் லைம்லைட்டுக்கு கொண்டு வந்தது. சட்டசபை கேள்வி நேரத்தின் போது தன் தொகுதியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 3 பேருக்கு இழப்பீடு கேட்டு முறையிட்டார் விஜயதரணி. ஆனால் அவரை பேச விடாமல் தடுத்தார் சபாநாயகர் தனபால். இது வாக்குவாதமாக மாற
அதிரடியாக சட்டமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார் விஜயதரணி. வெளியே வந்த அவர் காவலர்கள் தன்னை காயப்படுத்தியதாக கண்ணீர் மல்க செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். சட்டசபையில் ஜெயலலிதாவின் படத்தை திறப்பதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த போது ஒரு பெண் அரசியல் தலைவர் என்ற அடிப்படையில் ஜெயலலிதா படத்தை திறப்பதில் என்ன தவறு என்று பேசி சொந்த கட்சிக்குள்ளேயே கண்டனத்துக்கு ஆளானார். அதோடு குமரி கேரளத்தோடு இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று பேசியும் சர்ச்சையில் சிக்கிக் கொண்டார். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கன்னியாகுமரி மாவட்டத்தின் எம்பியாக இருந்த வசந்தகுமார் கொரோனாவால் காலமானதால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அரசியல் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இருந்தே எம்பியாக வேண்டும் என்ற கனவை சுமந்த விஜயதரணி அந்த இடைத்தேர்தலில் போட்டியிட காய் நகர்த்தினார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு தர மறுத்த காங்கிரஸ் மேலிடம் வசந்த்குமாரின் மகன் விஜய் வசந்துக்கு வாய்ப்பு வழங்கியது. இதனால் விஜயதரணி பாஜகவுக்கு மாறப்போவதாக அப்போதே செய்திகள் வெளியாகின. ஆனால் விஜயதரணி அமைதி காத்து சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு ஹாட்ரிக் வெற்றி பெற்று கட்சியின் தலைமைக்கு தன் மவுசை காட்டினார். 2022 காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவி யாருக்கு என பேச்சு எழுந்தபோது அதை ஒரு பெண்ணுக்கு வழங்க வேண்டும், அதிலும் சீனியராக இருக்கும் எனக்கு வழங்க வேண்டும் என துண்டு போட்டார் விஜயதரணி. ஆனால் தற்போது செல்வ பெருந்தகை அந்த பதவிக்கு வர விஜயதரணியின் தலைவர் கனவும் தவிடுபொடியாகியுள்ளது. தனது எம்பி கனவை இந்த முறையாவது நிறைவேற்றிக் கொள்ளலாம் என விஜயதரணி கணக்கு போட்டால் காங்கிரஸ் அதற்கு செவிசாய்க்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியின் உச்சத்திற்கே சென்றிருக்கும் விஜயதரணி தற்போது பாஜகவில் இணைந்திருக்கிறார். யூடியூப் நேர்காணல்கள் தொடங்கி செய்தி நிறுவனங்களின் விவாத கடங்கள் வரை பாஜகவை பந்தாடிய விஜயதரணி தனது 37 ஆண்டுகால காங்கிரஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு பாஜகவோடு ஐக்கியமாகி இருக்கிறார். தற்போது பாஜகவின் கன்னியாகுமரி முகமாக இருக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பதிலாக அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் விஜயதரணிக்கு அங்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என பலரால் யூகிக்கப்படுகிறது. விஜயதரணியின் நீண்ட நாள் கனவு நிறைவேறுமா? காங்கிரஸ் மறுத்த வாய்ப்புகளை பாஜக வாரி கொடுக்குமா? தேர்தலுக்கு முன்பாக விஜயதரணி அடித்த பல்டியை கன்னியாகுமரி மக்கள் ஏற்பார்களா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.